ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அறிவோம். அதாவது ஸ்டார் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் ஒரு அற்புதமான இந்த விழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சியும் இறைவனுடைய ஆசீர்வாதம், நான் வணங்கக்கூடிய கோடி சுவாமிகளுடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் என்னுடைய ஒவ்வொரு வினாடிக்கு கம்மியாக இருக்கிற எல்லா சம்பவங்களும் நடக்குதுங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், என்னோட ஜாதகத்தில் ராகு அந்தரம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ராகு ஸ்தலத்தில் போன மீட்டிங் இங்கே வரும்போது நான் மேலே மலைக்கு போக முடியல, டைம் சரியாக இருந்தது. இந்த தடவை வரும்போது மேலே மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம். அந்த அற்புதமான அந்த ராகு ஸ்தலத்தை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. கிரகங்கள் தான் நம்மளை இயக்குதுங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு கிரகம் 9 கிரகங்கள் ஒவ்வொரு வினாடியும் இயக்கிட்டு இருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், சார் எல்லாரும் செலிப்ரிட்டி மாதிரி வர்றாங்க, சில பேர் திடீர்னு புகழடைகிறாங்க. ஒரு விழாவில் ரிஜெக்ட் பண்ண ஒரு ஆள் மறுபடி பார்த்தீங்கன்னா அந்த விழாவின் முக்கியஸ்தராக மாறுறார். உங்களுக்கு தெரியும், பிரபலமான ஒரு டிவியில் ரிஜெக்ட் பண்ண ஒரு ஆள், யோ நீ எல்லாம் சரியில்லையா அப்படின்னு செலக்ட் பண்ணாலும் மிகப்பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நடந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா சம்பவங்களுக்கும் காரணங்களாக இருக்கக்கூடியது நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சார் நான் ஒரு செலிபிரிட்டியாக வரணும், நான் அந்த மாதிரி வரணும்னு நினைக்கும் போது செலிபிரிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்தஸ்து. அப்படின்னா என்னன்னா, என்னை எல்லாரும் கொண்டாடப்படணும் அப்படிங்கிறது ஒரு விதி. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் நான் கீழே இருக்கேன், நான் மேலே வரணும். சரி, செலிபிரிட்டி ஆகிறது எதில் செலிபிரிட்டி ஆகிறது சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விஷயத்திலையும் நீங்கள் செலிபிரிட்டி ஆக முடியாது எக்ஸப்ட் தொழில். ஒரு மனிதன் தொழில், அதனால தான் சொன்னால் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னா. நீங்கள் தொழிலில் மட்டும்தான் செலிபிரிட்டி ஆக முடியும். எந்த தொழில் வேணாலும் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு டீ கடை வச்சு 100 டீ கடை வச்சவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி சினிமாவில் நடிச்சிருக்காங்க, ஜோசியர் ஆயிருக்காங்க, பாட்டு எழுதியிருக்காங்க, இசை அமைச்சிருக்காங்க, விவசாயம் பண்ணியிருக்காங்க, ஐடி ஃபீல்டு, எந்த தொழில் வேணாலும் வச்சுக்கோங்க. எந்த தொழில் வேணாலும் அதில் செலிபிரிட்டி ஆகணும். இதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், சார் இந்த துறையில் நான் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு என்ன சார் கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளானது. தொழில் பாவகம் 10ஆம் பாவகம். அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமும், அதாவது பெருமையாக சொல்லுவாங்க என்னன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு. ஆனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாவது அல்லது 10ஆம் இடத்தில் உச்சமாகும் கிரகம், எல்லா 12 வீட்டில் ஒரு கிரகம் உச்சமாகும், அந்த 10ஆம் இடத்தில் உச்சமாகும் கிரகம் நல்லா இருக்கணும். இல்லைன்னா 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உச்சமாகணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உச்சமானா ஒரு 25%, அது திரிகோணத்தில் இருந்தால் 75%. இந்த மாதிரி அது குரு பார்வை, அது சுபர்களின் பார்வை, இப்படியே நம்ம ஏற்றிட்டே போகலாம். அது மாதிரி தான் 10ஆம் அதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்றால், திரிகோணத்தில் இருந்தால், சுபகிரகங்களால் பார்வை பெற்றால் அவங்க கண்டிப்பாக தொழிலில் என்னைக்காவது ஒரு நாள் வந்துடுவாங்க. சார் அது என்னைக்குன்னு சொல்லுங்கள் சார். 80 வயசில் என்ன சார் பண்ணுறது? தசாபுத்திகள், அந்த 10ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் வரும்போது கண்டிப்பாக பிரபலமாகறாங்க. இது ஒரு பாயிண்ட். அப்படி பிரபலமானவர்கள் நிறைய பேர் தனக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காசை அவங்க அனுபவிக்க முடியாத ஒரு கட்டாயம். அதுதான் லக்னாதிபதி. எப்பயுமே ஒருத்தர் நல்லா டெவலப் ஆகணும்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்ன புள்ளி நல்லா இருக்கணும். லக்ன புள்ளி நல்லா இருக்கணும்னா நீங்க லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது, மூல திரிகோணம் அடைவது, கேந்திரம் அடைவது, இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க நல்லா டெவலப் ஆயிடலாம். அடுத்தது லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெறுவதோ அல்லது மூல திரிகோணம் அடைவதோ கேந்திர பலம் பெறுவதோ சுபர்களால் பார்க்கப்பட்டாலோ உங்க ஜாதகம் சூப்பர் ஜாதகம். என்னைக்கு இருந்தாலும் நீங்க என்னைக்கோ ஒரு நாள் டெவலப் ஆக போறீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப அடுத்தது மாரகாதிபதினு ஒண்ணு இருக்கு. எப்பயுமே மாரகாதிபதி கொல்ல மாட்டார்,
மாரகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தான் கொள்வாங்க. இப்போ குறிப்பா மகர லக்னத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா சரலக்கணம் 2, 7 சனி பகவானும் சந்திர பகவானும். ஒரு முக்கியமான நபர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாரு. சந்திர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரும் மிக பிரபலமான ஜோதிடர். நாராஜ் இது எப்படி நாராஜ் அப்படின்னாரு. மகர லக்னனே 7ஆம் அதிபதி சந்திர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது உங்களுக்கு சனி சாரத்தில் வேற இருக்கு, அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம். ஸோ ஆனால் இது கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாரகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கொள்ளுவாருங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டால், சார் எங்கள் ஜாதகத்தில் இதுதான் விதின்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இதுக்கு மாற்று ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரம் 19வது நட்சத்திரம் ரொம்ப நம்மளுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் சுவாதி நட்சத்திரம், அந்த திருவாதிரை நட்சத்திரம் அவருக்கு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஒரு அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து கேட்குது என்கிட்ட, சார் எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அவர் சுவாதி நட்சத்திரம். சரி, திருவாதிரையில் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு கோயிலில் மணி வாங்கி கட்டிருங்க, சரியாயிடும்னு சொன்னோம். ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து ஐசியூவில் இருந்த அவருடைய கணவர் சரியாகி வராரு. இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்து லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு மட்டும் ஒரு சூட்சமமான விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, சிம்ம லக்னத்துக்கு எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், நின்ற இடத்திலிருந்து அவருடைய பார்வை செய்யும் இடங்கள் பாதிக்கப்படும். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெளிவாக தெரியும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க, தொழில் வந்து வருமானம் சரியில்லை, நாங்கள் என்ன பண்ணுறது. 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதிக்கு 19வது நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும். அது மாதிரி நிறைய விதிகள் இருக்குது. இப்போ சுருக்கமாக சொல்ல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு வந்து 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி வந்து பூசத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த பூசத்துக்கு உத்திரட்டாதி தான் உயிர் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இவர் தினமும் தெய்வத்துக்கோ அல்லது தானமாவோ அந்த பொருளை தானமாக கொடுக்கலாம். எந்த பொருளை கொடுக்கலாம்? உத்திரட்டாதியை என்னவா நினைக்கிறோம்னா, நம்ம வந்து பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஆப்பிள், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கையில நான் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சா 19வது நட்சத்திரம் நல்ல டெவலப் ஆகும். இன்னொரு விஷயம் பாருங்க, தனதாரைன்னு ஒன்று இருக்கு. தனதாரைன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே காசை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான். தன்னுடைய நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் தனதாரை. அது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு, சந்திரனோட நட்சத்திரம் வந்து இப்போ நம்ம பிறக்கிற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் தனதாரை நட்சத்திரமாக இருக்கும். அந்த தனதாரை நட்சத்திரத்திற்குரிய பொருள்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. இப்போ மகம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது தனதாரை நட்சத்திரம். பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு பலங்கள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் தனதாரை நட்சத்திரங்கள் இயங்குவது சரியாக இருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் என் ஜாதகத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் சார், சில பேர் பேசும்போதே நமக்கே பயமாக இருக்கும், என் ஜாதகத்தை ஏன் கேட்குறீங்க, ரொம்ப டென்ஷனான ஜாதகம் அப்படிலாம் பேசுவாங்க. சரி, என்ன வழி, என்ன அடுத்து என்ன? அதாவது ஜோதிடம் என்பதே சோதித்து தன்னை திடப்படுத்தி கொள்வது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு நான் எப்படி ரெமடி, இதுதான் வந்து சூட்சமம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பேசும்போது நிறைய சபைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணே சொல்லுங்கண்ணே, அக்கா சொல்லுங்கக்கா, இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஸ்நேக வார்த்தைன்னு பேர். ஒருத்தருடைய வாழ்க்கையில் டெவலப் ஆகணும், சார் என் ஜாதகத்தில் இருக்கிறது இப்படி தான் பிரச்சனை, நான் எப்படி வளர்ச்சி பெறுறது, எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லி கொடுங்க சார், ஒரு டெவலப் ஆகணும், ஒரு ஐடியா சொல்லி கொடுங்க. எப்பயுமே பாருங்க, உங்கள் லக்னத்துக்கு 11ஆதிபதி அப்படிங்கிறவர் வந்து நல்ல விஷயங்களை செய்வார். 11ஆம் அதிபதி உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறவர், நல்லது செய்யக்கூடிய கிரகம், நல்லதுக்காக 11 ஒரு சுபங்கிற அர்த்தம் தான். அதனால தான் அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த 11ஆம் இடம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 11ஆம் இடம் சம்பந்தமான பலன்களை சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சில பேருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, திசா பலன்கள் நடந்துட்டு இருக்கும். அந்த திசா புத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு திசைக்கு ஆகாத வார்த்தைகள்னு சில வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சில திசைகளுக்கு ஆகாத வார்த்தைகள். இப்ப சனி பகவானுடைய திசைகள் நடக்கும்போது அவருடைய பகை கிரகமான
அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில ஸ்நேக வார்த்தைன்னு பேரு, அதுக்கு பேர். நிறைய பேர் பாருங்க, நல்ல அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து அந்த வார்த்தையினாலே டெவலப் ஆயிருப்பாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை வளர்ச்சி கொண்டு போயிடும். அடுத்தது ஸ்நேக உறவு. நமக்கு ஒரு உறவு வேணுங்க. நமக்கு வந்து 2ஆம் இடம் கெட்டு போயிருக்குன்னு வச்சுப்போம், ஒருத்தருக்கு 3ஆம் இடம் கெட்டு போயிருக்குன்னு வச்சுப்போம். நம்ம பேசும்போது சில பேர்கிட்ட சொல்லுவோம், என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தம்பி இல்லைங்க, நீங்கள் தம்பி மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்? இரத்த உறவுகள். அந்த பையனை பார்த்தோன்னே நமக்கு தம்பி அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு உணர்வு வரும். அது மாதிரி நம்மளுடைய வெற்றிக்கு சில நல்ல ஜாதகங்கள் இருக்கும். இப்போ சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கும். அந்த 2ஆம் இடம் சரியில்லாத ஒருத்தர் 2ஆம் இடம் சரியாக இருக்கிற ஒரு நபரோட ஸ்நேகம் வச்சுக்கலாம். சரிங்க, என்கிட்ட இந்த எனர்ஜி இல்லை, உங்ககிட்ட அந்த எனர்ஜியோட வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட ஒரு வீடு வாங்க யோசனையாக இருக்குன்னா நிறைய வீடு வச்சிருக்கிறவரோட பழகிக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்நேக உறவுகள் நமக்கு வந்து ஒரு உறவு வந்து நல்ல விதமாக இருக்கும். அந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, ஸ்நேக ஸ்தலம். அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நான் போகக்கூடாத கோயில்கள் என்ன, நான் போக வேண்டிய கோயில்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கோவில்கள் அப்படிங்கிறது யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாங்கிறது தான் கோவில்களினுடைய தத்துவம். இதை நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் சில கோயில்களில் உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த கோவில்களை செலக்ட் பண்ணி நீங்கள் போகும்போது இன்னும் உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த பிரபஞ்சமே உங்களை கூப்பிடும், வா இந்த கோயிலுக்கு வா. திடீர்னு திருவண்ணாமலை கூப்பிடும். 45 பௌர்ணமி போன ஒருத்தர் 46வது பௌர்ணமிக்கு போக முடியாது. காசு இருக்கு, போன பஸ் இருக்கு, இவர் கூட போன 150 பேர் போகலாங்கிறாங்க. இவர் இல்லைங்க, நான் அடுத்த தடவை வர்றேங்க, வயிறு சரியில்லைங்க, அது சரியில்லை, என்னமோ ஒரு காரணம். என்னவா இருக்கும்? கிரகநிலை மட்டும்தான், வேற எந்த காரணமும் கிடையாது. ஒரு கிரகநிலை ஒரு கோவிலுக்கு போக வைக்கும், ஒரு உறவை கொடுக்கும், ஒரு உயிரை கொடுக்கும், ஒரு அன்பை கொடுக்கும், ஒரு பணத்தை கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போக விடாமல் செய்யும். சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்க இருக்கிற திருச்செந்தூருங்க போக முடியலங்க, என்னதுன்னு தெரியலங்க, 4 தடவை கிளம்பி போக முடியலங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல. தசா புத்திகள், கிரகநிலைகள் இதுதான் உங்களை கட்டுப்படுத்துதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வது எப்படி அப்படின்னா இந்த 3 மெத்தட் தான். மந்திர வார்த்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்றது ரொம்ப ரொம்ப டெவலப்மெண்ட், உங்களை வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்ய வைக்கும். அப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிட துறையில நவாம்சம் பற்றிய விழிப்புணர்வு அது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஒரு ஜாதகத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு கிரகம் எந்த அளவு வலிமையா இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பலம், ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் பலமா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, ஒன்று உச்சம் பெற்றிருக்கணும். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஜோதிடத்துல திருமண விதிகள்ல 6வது ராசி 8வது ராசி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது சரியா தவறா அப்படின்னா முழுக்க முழுக்க சரியான தகவல். நீங்க 6வது ராசி 8வது ராசி கல்யாணம் பண்ணவங்களை நீங்க ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் கேட்குறீங்க, என் வாழ்க்கையே வீணா போச்சு இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ள வேதை ஒளிஞ்சிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த 6வது ராசி 8வது ராசியை மேக்சிமம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி மிருத்யு பாகைன்னு ஒன்று இருக்கு. மிருத்யு பாகை பார்க்காம திருமணத்துக்கு போகவே போகாதீங்க. அது வந்து பல பிரச்சனைகளை கொடுத்துருது. அந்த மிருத்யு பாகை எங்க விழுகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 6, 8க்குள்ள தான் விழுகும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 6 வேணாம் 8 வேணாம். அதே மாதிரி ஒரு தசாபுத்தி நடக்கும்போது 6, 8 ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த 6, 8ங்கிறது பல வகையில ஈஸியா நம்மளை தூக்கி போட்டு போயிடும். ஒருத்தருக்கு ஜாதகருக்கு 4ஆம் அதிபதி அவர் நின்ற நட்சத்திராதிபதிக்கு 6, 8ல அந்த பாவக கிரகம் இருந்தால் கண்டிப்பா பாதிக்கப்படும். வீடு கட்டும் போது, திருமணம் செய்யும் போது, ஒரு உறவை தேர்ந்தெடுக்கும் போது, தொழில் செய்யும் போது நீங்க ரொம்ப கவனமா கோச்சாரத்தை பார்க்கணும். உங்களுடைய கோச்சாரம்
உங்களுடைய திசாநாதனுக்கு 6-8 இருக்கக்கூடாது. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் சனி திசை நடக்குது, ஒருத்தருக்கு கடகத்தில் சனி, இல்லை இன்னைக்கு இதில் எடுத்துக்குவோம் சிம்மத்தில் ஒருத்தருக்கு சனி, பிறந்த கால சனி சிம்மத்தில், இன்னைக்கு கோச்சாரத்தில் 8 இருக்குது. அப்போது சனி திசை நடக்கும்போது அவர் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்லுது. இதனால் இந்த மாதிரி 6-8 அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சார் நான் டெவலப் ஆகணும் சார், நான் டெவலப் ஆகிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். சிம்பிளாக இருக்கணும். நீங்கள் பாட்டில் 7 கோயிலுக்கு போயிட்டு வாங்க, 11 கோயிலுக்கு போயிட்டு வாங்க, 3 நதியில் நீராடிட்டு வாங்க, அப்புறம் காசிக்கு போயிட்டு வந்துருங்கலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. சிம்பிளான பரிகாரம் எனக்கு வீட்டில் இருந்த மாதிரியே செய்யணும். ராகு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம், அது உங்களுக்கு தெரியும், டெய்லி வரக்கூடிய ராகு காலம். திங்கக்கிழமை 7:30 to 9, வெள்ளிக்கிழமை 10:30 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 10 நிமிடங்கள், அதுக்கு பேர் போக கால ராகுன்னு பேர். போக கால ராகுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பா எல்லா பரிகாரமும் செஞ்சாச்சுப்பா, எல்லா சாமியும் கும்பிட்டாச்சுப்பா, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், எல்லாம் வாய்ப்பே இல்லை, சில பேர் டயலாக் விடுறது, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த ராகு காலத்தில் கடைசி 10 நிமிடங்கள் யாராவது தங்களுடைய பிரார்த்தனையை அந்த ராகு பகவானிடமோ அல்லது துர்க்கை அம்மனிடமோ, இது இந்த திசை தான் நடக்கணும் அந்த திசை தான் நடக்கணும் இல்லை, யாருக்கு வேணாலும், யாராக இருந்தாலும் சரி. மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் சார், 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த போக கால ராகுங்கிறது மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, ஒரு திசை எனக்கு நடக்குது, அது எந்த திசையாக வேணா இருக்கட்டும், சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுக்கிர திசைன்னு தான் சார் பேர், ஆனால் ஏன் சார் கேட்குறீங்க, ரொம்ப மன கஷ்டமாகி போச்சு சார். போன வாரம் துலா லக்னத்துக்கு ஒரு சுக்கிர திசை நடக்கிறவர் பார்க்குறாரு, ஐயா என்னையா இது சுக்கிர திசை எப்படி இருக்குது அப்படிங்கிற. அப்போது அந்த சுக்கிரன் பலம் இழந்திருந்தால், எப்பயுமே சுக்கிரன் பலம் இழந்திருந்தால் அதில் ரொம்ப கவனமாக பார்க்கணும் நீங்கள் அந்த ஜாதகத்தில். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கரெக்டாக இல்லைன்னா சகலத்துலேயும் பிரச்சனை வரும். அது ஒரு விஷயம். அப்புறம் குறிப்பாக இன்னொரு விஷயம், இந்த ராகுன்னு எடுத்துட்டோம், ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருந்தால், எனக்கு தெரிஞ்ச வரை ஒருத்தருக்கு சொன்னேன், ஏங்க 8ல் உங்களுக்கு ராகு இருக்குது, உங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. அவர் போங்க, எங்கள் அப்பா 40 லட்ச ரூபாய் எனக்கு பேங்க்கில் போட்டிருக்காரு, போட்டுட்டு அவர் இதாகிட்டார். நான் சொன்னேன் அது உங்களுக்கு கிடைக்காதுங்க அப்படின்னு. ஆனால் அந்த 40 லட்ச ரூபாய் அவருக்கு கிடைக்கல. எப்படி கிடைக்கலன்னா, ஏதோ ஒரு சைன் மாறிடுச்சு அப்படி இப்படின்னு. ஸோ பொதுவாக இந்த 8ல் ராகு இருந்தால் தந்தையின் சொத்து கிடைப்பதில்லை அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில் ரொம்ப சரியாக பொருந்து வருது. இது எதுக்கு சார் சொல்கிறீங்க, இதனால் என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா, ஒரு வேளை உங்கள் பையனுக்கு 8ல் ராகு இருக்குன்னு வச்சுப்போம், உங்களுடைய சொத்தை தன் மகனுக்கு எப்படி எழுதி தரணும், ஒருவேளை மனைவி, அதாவது உங்கள் மகனின் மனைவிக்கு எழுதி தரலாம், மருமகளுக்கு எழுதி தரலாம், அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு செய்கிறதுனால இதுதான் ஜோதிடத்திலிருந்து விதியை மதியால் வெல்லக்கூடிய சூட்சமங்கள். இந்த தடவை மீட்டிங்கில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது ஒருத்தரை எப்படி உயிர்ப்பித்தல், ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போய் எப்படி டெவலப் ஆகிறது, எந்தெந்த கோயிலுக்கு போகிறது, எப்படி ஒரு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் ஒரு மன கஷ்டமான விஷயம் என்னங்க, இந்த ஜாதகத்தில் எடுத்தாலே சார் அது 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. ஏன் சார் கேட்குறீங்க, இந்த 6ன்னு சொல்லும் போதே எந்த ஜோசியர் முகத்தையும் பாருங்க, 6ங்க, 8ங்க, 12ங்க, அது 12ல் இருக்கப்பா அப்படின்னா 8க்கு போயிடுச்சுன்னு சொல்கிறேன். அப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ திசை நடத்தக்கூடிய கிரகம் 8க்கு போயிடுச்சப்பா, ரொம்ப மன கஷ்டமாப்பா. அதுவும் சில பேர் 8ஆம் திசை நடக்குதில்ல, அப்போ அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, சார் கல்யாணம் ஆக மாட்டேங்குது சார். ஏன் ஆக மாட்டேங்குது சார்? வெயிட் போட்டேன் சார், என் ஃப்ரெண்டு 12 இட்லி சாப்பிட்றான் சார், ஆனால் எனக்கு தான் சார் வெயிட் ஏறுது. அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் ஏறுது சார். நீ எவ்வளவையா சாப்பிட்ற? 1 இட்லி தான் சார் சாப்பிட்றேன். என்ன காரணமாக இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க?
உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய இடம் கிரகங்கள் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப நம்ம பார்க்க போறது 6ஆம் இடம். ஒரு ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் நீங்க ஜாலியா இருங்க. எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிடுங்க, எத்தனை தோசை வேணாலும் சாப்பிடுங்க, எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, ஆயில் சர்க்கரை என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் நீங்க பார்க்கறதுக்கு அழகா இருப்பீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க, என்ன மெயின்டைன் பண்றீங்க, என்ன ஸ்கின் டோன் போடுறீங்க, என்னையா நடக்குது உங்களுக்கு? 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் அதற்கு பெயர் ஹர்ஷ யோகம்னு பேர். இந்த ஹர்ஷ யோகம் இருந்தா ஜாலியா இருங்க. உடல் எடை சம்பந்தமான பிரச்சனை வராது, நோய் வராது, கடன் வராது, வழக்கு வராது, எதிரிகள் வசியமாவார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க. அப்போ 6ஆம் இடம் ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் ஸ்ட்ரக்சர் பாடி, அவருடைய ஹைட்டுக்கேத்த வெயிட்டுக்கேத்த உடம்பு, சிரிப்பு, அந்த அழகு. ஓப்பனா சொல்றேன், சில பேரை பார்த்துட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நமக்கு வேணான்னு நினைச்ச ஒரு சேலையை, சுடிதாரை, பேண்ட் ஷர்ட்டை ஒருத்தர் கொடுத்துருப்பான், இந்த நீ போட்டுக்கவே இந்த சேலையை கொடுக்கவே அவனுக்கு போட்டா அழகா இருக்கும். அவன் போட்டு வந்து நம்ம முன்னாடி போட்டோ வச்சு டிபி வைப்பான், பார்த்தையா எப்படி இருக்கு அப்படின்பா. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஹர்ஷயோகம் தான். 6ஆம் அதிபதி 6ல் இருந்தா ஹர்ஷயோகம். நோய் இல்லை, கடன் இல்லை, வழக்கு இல்லை, பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருங்க. 6ஆம் அதிபதி 6ல் இருப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. சார் 6 பத்தி பேசிட்டீங்க, 8 பத்தி கொஞ்சம் பேசுங்க சார். 8 நாளில் நடுங்குது சார். 8ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அது மிகப்பெரிய யோகங்களை தரும். அதுக்கு பேர் சரள யோகம்னு பேருங்க. சரள யோகம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 8 8ல் இருந்து விபரீதம் சார். எங்கூட நேத்து நைட்டு சாயங்காலம் உட்கார்ந்து டீ சாப்பிட்டார் சார். அந்த டீக்கு அவர்கிட்ட காசு இல்லை சார். இன்னைக்கு மாவட்ட செயலாளர் சார், ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் சார், வீட்டுக்கு போறேன் 100 பேர் நிக்கிறான், என்னால கூப்பிட மாட்டேங்கிறான் சார். இது நடந்த உண்மைங்க, நடந்த உண்மை, அப்படியே நடந்தது. அப்ப 8 8ல் இருக்கிறது நல்ல யோகங்களை கொடுத்துரும். இப்ப சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது பாத்தீங்களா? ஒரு ஃபிளைட் போகுது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எத்தனையோ பேர் இறந்தாங்க, ஒரே ஒரு ஆள் தப்பிச்சிட்டான் பாருங்க. ஆச்சரியமா இல்லையா? எப்படிங்க? எனக்கே புரியல எப்படி. அதுதான் ஹர்ஷயோகம். அந்த மாதிரி உங்களை ஆபத்து காலங்களில் உங்களை காப்பாத்திரும். சார் சுத்தமா பணமே இல்லை சார், ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இந்த கையை பிசைஞ்சிட்டு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு தெரியல சார், அப்படி நிறைய பேர் வருவாங்க. ஹர்ஷயோகம் சாரி சரள யோகம் இருக்கும். 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருந்தால் அடடடடா எங்க இருந்தோ காசு வந்துடும். அப்புறம் 4 நாள் கழிச்சு கேட்டோம்னா, அண்ணே நீங்க போன வாரம் நடந்த சம்பவம் சென்னையில ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க, அவங்களுக்கு வந்து சரள யோகம் 8 8ல் சார் கையெழுத்து போட மாட்டேங்கிறான் சார், பேங்க் மேனேஜர் வந்துச்சு சார். சார் நாளான்னைக்கு இப்போ இந்த 28ஆம் தேதி முகூர்த்தம், அந்த 28ஆம் தேதி முகூர்த்தத்துக்கு எங்கிட்ட வரும்போது 25ஆம் தேதி கேட்குறாங்க, அதெல்லாம் கையெழுத்தாயிரம் விடுங்க போங்க அப்படிங்கிறேன். சார் உங்களுக்கு எப்பயுமே இப்படிதான் சார், திருப்பதி பெருமாள் கூட இருந்தால் கூட லேட் ஆகும் சார், கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படிங்கிறேன். சரிப்பா கண்டிப்பாக கிடைச்சிரும். திங்கக்கிழமை காலையில் செக்கு கையெழுத்து போட்டு காசு வந்துருச்சு. அந்த மாதிரி ஹர்ஷ யோகம் உங்களை என்னைக்காவது வாழ வச்சிடும், அதில் நீங்கள் நம்பி இருக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அது வந்து உங்களுக்கு விமல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விமல யோகம் வந்து ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டாலே எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு பாதை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, அது மாதிரி அதுக்கு பேர் தான் வந்து விமல யோகம்னு பேர். சில பேரை பார்த்தா பொறாமையா இருக்கும், இறந்து 30 வருஷம் ஆயிருக்கும், 40 வருஷம் ஆயிருக்கும், 50 வருஷம் ஆயிருக்கும், இன்னைக்கும் அவரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் விமல யோகம். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது விமல யோகம். உங்களுக்கு இருந்தா நீங்க காலரை தூக்கி விட்டுக்கலாம். நமக்கு அப்புறமும் பேசுவாங்க. நம்ம பேரன் பேத்தி, எங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா,
பயங்கரமான கெட்டிக்காரர். அவர் குதிரையில போய் ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண. எவ்வளவு காலம் ஆச்சு தெரியுமா? 150 வருஷம் ஆச்சு. இந்த கதையை சொல்றான். ஸோ இந்த மாதிரி இந்த விமல யோகம் என்பது உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் அந்த யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விமல யோகத்தில் பயப்படுவாங்க 12ஆம் அதிபதி. அதே மாதிரி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர்கள். வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அப்படின்னு ஒரு டயலாக் வரும் டிவியில், ஒரு விளம்பரத்தில். வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் இந்த விமல யோகம் இருந்தாலே, இப்போ இந்த எல்ஐசி நிறைய பேர் போட்டிருப்பாங்க, இன்சூரன்ஸ். அவங்களாம் என்னன்னா விமல யோகம் இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எனக்கு பின்னாடி வர்ற பணம் என் பிள்ளைக்கு அனுபவிக்கட்டுங்க அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களாம் விமல யோகத்தில் இருக்காங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா மிக புத்திசாலித்தனமாக தெய்வீக ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் இந்த இடம் வந்து 5000 ரூபாய்க்கு வாங்குவோம், 5 வருஷம் கழிச்சு பயங்கரமான ரேட் போகும், அதெல்லாம் சொல்றாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கே தெரிலங்க, இந்த மனுஷன் கிறுக்கனை கூட்டு போய் வாங்கி வச்சேன், இன்னைக்கு டக்குன்னு விலை ஏறிடுச்சு அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் 12ஆம் இடம் தான். செய்த செலவால் ஒரு செலவு செஞ்சிடறோம். இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, ஒரு உள்ளூர்ல ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வீட்டை வாங்கி போடுவோம், அந்த வீடு பல கோடி ரூபாய்க்கு ஆயிடும். அதெல்லாம் மாறுறதெல்லாம் விமல யோகம். ஸோ இந்த மாதிரி 6ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு பொதுவாகவே நான் என்ன சொல்றேன்னா, 6ஆம் அதிபதி கெட்டாலே அந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கெடுறதுன்னா என்னன்னா, 6 கூடவன் 6ல் இருக்கிறது. 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கெட்டு போறது, இதெல்லாம் கிடைச்சாலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேதகன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. வேதகன்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, விஷம்னு பேர். ஒருத்தர் யாரு கூட சேரக்கூடாதோ அவர் கூட சேர்ந்துட்டார். இதுல ரெண்டுமே இருக்கு, ராஜயோகமும் இருக்கு, அதுல அவயோகமும் இருக்கு. அவயோகம்னா என்ன, ராஜயோகம்னா என்ன? இப்ப பாருங்க, புதன், ஒரு புதன்கிற ஒரு அற்புதமான கிரகம் சித்திரை நட்சத்திரத்திலேயோ மிருகசீரிட நட்சத்திரத்திலேயோ அல்லது அவிட்ட நட்சத்திரத்திலேயோ இருந்தால் அது வேதகன் கால் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே, வேதகன் கால் வாங்கிருச்சு, வாங்கக்கூடாது, வாங்கிருச்சு. அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் புதன் திசையில் மாபெரும் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா வேணா இருங்க, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருங்க, எவ்வளவு திறமசாலியா இருங்க, ஜோதிடத்தை நம்பாதவர்களாக கூட இருங்கள், வேதகன் கால் வாங்கிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் கண்டிப்பா மிகப்பெரிய வேதனைகளை தரும். சரி, அதே கால் வாங்கி அந்த கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால், முதல்ல இருந்து சொன்ன மாதிரி புதன் என்ற ஒரு கிரகம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்து அந்த செவ்வாய் நீச்சமாயிருந்தால் ராஜயோகம். உங்களுக்கு நல்லா தெரியும், பாவ கிரகங்கள் எப்பயுமே ராஜயோகத்தை தரும், சுப கிரகங்கள் யோகத்தை தரும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இப்ப கடக லக்னம், கடக லக்னத்துக்கு செவ்வாய் உச்சம் பெற்றுச்சுன்னு வைங்களேன், அந்த செவ்வாய் கணவன் மிகப்பெரிய பணக்காரன் வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிடும். இது மாதிரி பாவ கிரகங்கள் கேந்திரங்களில் உச்சமாவதும் சுப கிரகங்கள் திரிகோணங்களில் உச்சமாவதும் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அதனால நிறைய பேருக்கு வேதகன் கால் வாங்கிய கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீச்சம் அடைந்திருந்தால் சந்தோஷமா இருங்க, மிகப்பெரிய வெற்றி. இதுல ஒரு முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதி வேதகன் கால் வாங்கியிருந்தா திருமண பொருத்தம் போடும் போது, ஏன்னா பிரச்சனை எங்க அதிகமா வருதுன்னா திருமணத்துல தான் வருது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி வேதகன் கால் வாங்கியிருந்தா அந்த கால் கொடுத்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் கொஞ்சம் கவனமா பாருங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. யதார்த்தமா 11க்கு 7, 11க்கு 6, 11க்கு 8 நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்தால், ஒருவேளை பூர்வ புண்ணியம் பலமா இருந்தா உங்க வண்டி ஓடிடும், இல்லைன்னா அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய விஷயம். வேதகன் கால் வாங்கிய கிரகங்கள் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி 6, 8க்கு போயிருந்தாலும் அது கணக்கில் வரும். இந்த மாதிரி அற்புதமான ஜோதிட ரகசியங்களை, ஜோதிட ஆய்வுகளை, ஜோதிட அனுபவங்களை
மனமார்ந்து இப்பேற்பட்ட ஒரு ஸ்டார் அகாடமி மூலிமா உங்களுக்கு வந்து திருச்செங்கோட்டில் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ராஜாசங்கர் ஐயாக்கும் மற்றும் என்னுடைய எல்லாருக்கும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் வணங்கும் என்னுடைய குரு ராகவேந்திரர் அருளால் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் வேண்டும் வரங்கள் கிடைக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் கண்டிப்பாக இந்த சபையில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். இந்த யூடியூப் சேனல் நம்மளோடது இருக்குது, நல்ல நேரம் நாகராஜ் யூடியூப் சேனல். இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேரடி லைவும் இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.